எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். இதில் மொத்தம் 12 பாடங்கள் இருக்குது. அதற்குரிய 1 மார்க் வினாக்கள் அதாவது அப்ஜெக்டிவ் நம்ம இந்த காணொளி வாயிலாக முழுசாக பார்க்க போகிறோம். புத்தகம் முழுசுமே பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது? 12 பாடம். இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய அரசமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், இந்தியாவும் உலகமும், இந்தியாவும் அண்டை நாடுகளும், சர்வதேச அமைப்புகள், சுற்றுச்சூழல் அக்கறைகளும், உலகமயமாக்கலும். இப்போ நம்ம ஒவ்வொரு பாடமாக பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த 12 பாடத்துக்குரிய அப்ஜெக்டிவ் நாம் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு முதல் பாடத்திற்குரிய சரியான பதில். முதல் கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? PR அம்பேத்கர். அடுத்து, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். அப்போ முதல் 2 சரி. அடுத்து, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். அடுத்து, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என எப்போது பெயர் மாற்றம் பெற்றது? 1969. அடுத்து, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம். முகப்புரை. முகப்புரை. அடுத்து, முகப்புரையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய மக்கள். இந்திய மக்கள். அடுத்து, கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் A. முதல்ல இறையாண்மை, அடுத்து சமதர்மம், 3வது மதச்சார்பின்மை, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி, கடைசியாக தான் குடியரசு. அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. 250. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? நிதி ஆயோக். நிதி ஆயோக். அடுத்து, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் அதாவது 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை. அடுத்து, மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாநிலங்களவை. மாநிலங்களவை. அடுத்து, இந்திய அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர்கள் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்து, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. 234. அடுத்து, கூற்று 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் அதாவது
42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. சரி. அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். சரி. ஆப்ஷன் கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 15வது கேள்வி. இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. சரி. இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. சரி. அப்போ ஆப்ஷன் கூற்றும் காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அடுத்தது 2வது பாடம். அடுத்து 2வது பாடம் சட்டமன்றம். இதில் முதல் கேள்வி, சட்டமன்றம் என்பது டேஸ் சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. அடுத்து தேசிய சட்டமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படும். நாடாளுமன்றம். அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது. குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. அடுத்து 4வது கேள்வி, மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்ற தொகுதியிலுள்ள மக்களால். மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியிலுள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கண்டன தீர்மானம். கண்டன தீர்மானம். அடுத்து மாநிலங்களவையின் தலைவர் யார்? மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர். அடுத்த கேள்வி, அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தின் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து அரசின் தலைவர். மன்னிக்கு தவறாக சொல்லிட்டேன். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும். மாநிலங்கள். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர். அடுத்து நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? மாநிலங்களவை. அடுத்து நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? மக்களவை. மக்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன? 25 வயது. 25 வயது. அடுத்து இந்திய சட்டமன்ற அமைப்பு. இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மாநிலத்தின் ஆளுநர். மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர். மாநிலத்தின் முதலமைச்சர்.
மாநில அரசாங்கத்தின் தலைவர். அடுத்து மாநிலத்தின் செயலதிகாரம் டேஸ் உள்ளது. ஆளுநர். மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால். குடியரசுத் தலைவரால். அடுத்த பாடம் ஆட்சித்துறை. மூன்றாவது பாடம் ஆட்சித்துறை. அடுத்து மூன்றாவது பாடம் ஆட்சித்துறை. ஆட்சித்துறை. முதல் கேள்வி, இந்தியாவின் குடியரசுத் தலைவர். அரசின் அரசமைப்பு தலைவர். அரசின் அரசமைப்பு தலைவர். ஆப்ஷன் ஆ. அடுத்து இரண்டாவது கேள்வி, எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்? நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். அடுத்து மூன்றாவது கேள்வி, குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசுத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? அதிகபட்சமாக 6 மாதங்கள். ஆப்ஷன் ஆ. அடுத்து குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். அடுத்து கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்? மேற்கண்ட அனைவரும். கேபினட் தகுதியுள்ள அமைச்சர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். அடுத்த ஆறாவது கேள்வி, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார்? குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர். அடுத்து மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 545. அடுத்து பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்கள். 250 உறுப்பினர்கள். அடுத்து இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையில் நிலை உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலை. அடுத்து பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை? நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை. பிரதமர் எதன் தலைவர்? அரசாங்கத்தின் தலைவர். அடுத்து அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள்? மக்களவை. மக்களவை. அடுத்த பாடம் இந்திய நீதித்துறை. 4வது பாடம். அடுத்து 4வது பாடம் இந்திய நீதித்துறை. இந்திய நீதித்துறை. கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல? நீதித்துறை. நீதித்துறை. அடுத்து
பின்வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் பாதுகாப்பாளராக விவரிக்கப்படுகிறது? நீதித்துறை. நீதித்துறை. அடுத்து, பின்வருவனவற்றில் யார் பண்டைய இந்தியாவில் நீதியின் நீரூற்றாக கருதப்பட்டவர்? மன்னர். மன்னர். நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றில் யார் இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்? சுல்தான். சுல்தான். அடுத்து, ஐந்தாவது கேள்வி, எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? 1600 எந்த சாசனம் பம்பாயின் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? இதில் இல்லை. 1688 சாசன சட்டம். இதான் சரியான விடை. அடுத்து, எந்த சாசனம் மதராஸ் மாநகராட்சியில் மட்டும் மேயர் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்தது? 1687 சாசன சட்டம். அடுத்து, ஏழாவது கேள்வி, கல்கத்தாவில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தை அமைக்க கீழ்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? 1773 ஒழுங்குமுறை சட்டம். அடுத்து, எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? 1937. 1937. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த கோட்பாடு மாறிவரும் காலங்களையும் சட்டத்தின் நோக்கங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது? நீதித்துறை செயல்பாட்டு முறை. நீதித்துறை செயல்பாட்டு முறை. அடுத்து, 10வது கேள்வி, பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது? பின்வருவனவற்றில் இந்தியாவில் ஒரு மாற்று தகராறு முறைமை எது? லோக் அதாலத். லோக் அதாலத். அடுத்து, பின்வரும் உறுப்புகளில் எது உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? உறுப்பு 226. உறுப்பு 226. அடுத்த பாடம் 5வது பாடம், இந்தியாவில் கூட்டாட்சி. அடுத்தது 5வது பாடம், இந்தியாவில் கூட்டாட்சி. இதுக்குரிய அப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து, இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது எது? நேரு அறிக்கை. நேரு அறிக்கை. அடுத்து, ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2 அவைகள். 2 அவைகள். அடுத்து, 4வது கேள்வி, கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு. அடுத்து, மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அரசமைப்பு எது? மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம். அடுத்து, இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரன்வில் ஆஸ்டின். கிரன்வில் ஆஸ்டின். அடுத்து, 7வது கேள்வி,
அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டது? மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் சிக்கல்கள். அடுத்து சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். இதுக்கு பொது பட்டியல், மூன்றாவது பட்டியல் என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்துக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் அதாவது சர்க்காரியா குழு, மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு, தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு, உச்சநீதிமன்றம். சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். அடுத்து இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு. அடுத்தது கீழ்கண்டவற்றை பொருத்துக. இதுக்கு சரியான விடை இ. அதாவது முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மௌலி. அடுத்து உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகள். உறுப்பு 249 பொது பட்டியலில் உள்ள அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. அடுத்த 6வது பாடம் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. முதல் கேள்வி, அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்து மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது? குடியரசுத் தலைவரின் அவசர சட்டத்தின் மூலம் 1950 உருவாக்கப்பட்டது. அடுத்து 3வது கேள்வி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்பட்டது. அடுத்து 4வது கேள்வி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன? அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல். அடுத்த 5வது கேள்வி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது. உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். அடுத்து கீழ்கண்டதில் எது அனைத்து இந்திய பணி அல்ல? இந்திய பொருளாதார பணி. அடுத்து கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல? மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல். அடுத்து 8வது கேள்வி,
புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம்? நாடாளுமன்றத்தின் மூலம். அடுத்து, யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? உச்சநீதிமன்றம். அடுத்து, இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள் பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். அடுத்து 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது? நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. அடுத்து 12வது கேள்வி, அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது? நிதி ஆணையம். அடுத்து, நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு? இந்திய பொது நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதிக்கிறது என்பது தவறு. அடுத்து 14வது கேள்வி, 2 அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டுப்பணியாளர் தேர்வாணையம் தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். அடுத்து 15வது கேள்வி, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. அடுத்து, நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. கீழ்வருபவற்றுள் தவறான பட்டியலிடப்பட்டது எது? இளவேனிற்காலம் கூட்டத்தொடர். அடுத்து, மக்களவை மாநிலங்களவை விட உயர்ந்தது ஏனெனில்? இவை அனைத்தும், அதாவது மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது. மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து 18வது கேள்வி, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது? சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். இதோட 6 பாடம் முடிஞ்சு. அடுத்து 7வது பாடம், தேச கட்டமைப்பின் சவால்கள். முதல் கேள்வி, காலனி ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்டது? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள். அடுத்து, இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய விடுதலைக்காக போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர்
பேராசிரியர் பிபின் சந்திரா. பேராசிரியர் பிபின் சந்திரா. அடுத்து மூன்றாவது கேள்வி. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? ஆந்திர பிரதேசம், லட்சத்தீவுகள், மேற்கு வங்காளம், ஒடிசா. ஆந்திர பிரதேசம், லட்சத்தீவுகள், ஒடிசா, மேற்கு வங்காளம். அடுத்து நிலம் கையகப்படுத்துதல் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது? எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகின்றது? அரசாங்கத்திடம் பிரிவு தான் அரசாங்கத்திடம் தொழிற்சாலை அமைப்பதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு தொழிற்சாலை அமைக்க நிலம் கொடுத்தவருக்கு அரசு இழப்பீடு அளித்து. அடுத்து ஐந்தாவது கேள்வி. பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? தமிழ் தேசியவாத விழிப்புணர்வை தூண்டியது. அடுத்து மாநில அரசாங்கங்கள் அந்நிய மற்றும் தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. இதில் மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்து மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது? பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். அடுத்து 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? 12 மொழிகள். 1950 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். இதில் முதல் கேள்வி நிதி ஆயோக்கின் தலைவர். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதமர். இரண்டாவது கேள்வி நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என பெயரிட்டவர் எம்.எஸ். சுவாமிநாதன். அடுத்து இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். உலகளவில் பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக். இங்கே கேள்வி என்னென்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பசுமை புரட்சி இவற்றில் எதை குறிப்பிடுகிறது? வீரிய விதைகள் திட்டம். அடுத்த 6வது கேள்வி இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காணும் விதைகளின் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய விதைகளை அறிமுகப்படுத்தியது? கோதுமை. கோதுமை. அடுத்து 7வது கேள்வி எந்த 5ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது? 4வது 5ஆண்டு திட்டம். அடுத்து இந்தியாவில் வெண்மை புரட்சியினை துவக்கியவர் யார்? வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். அடுத்து அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்கு உள்ளது? ஆனந்த், குஜராத். குஜராத். அடுத்து 10வது கேள்வி திட்ட ஆணையம் பொறுத்துக. ஜவஹர்லால் நேரு. நித்தி ஆயோக்
நரேந்திர மோடி அவர்கள். எம்.எஸ். சுவாமிநாதன் பசுமை புரட்சி. வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன். அப்போ ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. இ அ ஆ இ. அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்ட கேள்வி 2 வாக்கியங்களை கொண்டுள்ளது. அவற்றில் கூற்று காரணம் ஆகும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை தொழில்மயமாக்கம் இரண்டும் சம முக்கியத்துவம் கொண்டது. விவசாய நலன்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டும். அப்போ இது இரண்டுமே சரி. அதாவது கூற்று காரணம் சரி, காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்தது 8வது பாடம் முடிஞ்சு. அடுத்து 9வது பாடம். இந்தியாவும் உலகமும். ஒன்பதாவது பாடம் இந்தியாவும் உலகமும். இதற்குரிய புக் பேக் கொஸ்டின். இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பது. ஐக்கிய நாடுகள் அவை. ஐக்கிய நாடுகள் அவை. அடுத்து 2010 இந்திய ரஷ்யா இடையே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை. போர் திறன் சார்ந்த ஒத்துழைப்பு பிரகடனம். போர் திறன் சார்ந்த ஒத்துழைப்பு பிரகடனம். அடுத்து 3வது கேள்வி. ஆயிரத்தி 1962ஆம் ஆண்டு போர் நடைபெற்றது. எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா சீனா. அடுத்து ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன? ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன? ஆசிய ஆப்பிரிக்க வளர்ச்சி பாதை. ஆசிய ஆப்பிரிக்க வளர்ச்சி பாதை. அடுத்து சார்க் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம் எது? டாக்கா. அடுத்து பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள். பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்தியா சீனா. அடுத்து அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர். அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் நேரு அவர்கள். அடுத்து 1, 2, 3 உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள். இந்திய அமெரிக்கா. இந்திய அமெரிக்கா. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 1. அதாவது SCO ஷாங்காய் கூட்டமைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2001. அடுத்து சார்க் கூட்டமைப்பு 1985. அடுத்து புதிய வளர்ச்சி வங்கி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் 2015. அடுத்து பிரவாசிய பாரதிய திவாஸ் 2003. ஆப்ஷன் 1. அடுத்து 10வது கேள்வி. பின்வருவனவற்றை கருதுக.
அதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றுமே மிகச் சரியானது. தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவர்தம் வாழ்க்கை தரம் மேம்பாடு. தெற்காசிய நாடுகள் மத்தியில் கூட்டு தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்தல். பொதுநலன் காணப்படும் விவகாரங்களில் பன்னாட்டு அமைப்புகளில் தமக்குள் ஒத்துழைப்புடன் செயல்படுவதை பலப்படுத்துதல். அப்போ இந்த மூன்றுமே சரியானது. அடுத்து 10வது பாடம் இந்தியாவும் அண்டை நாடுகளும். இந்தியாவும் அண்டை நாடுகளும். முதல் கேள்வி, கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர் யார்? கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து ஆப்ஷன் ஆ. அடுத்து இந்தியா அமைதி காக்கும் படையை எங்கு அனுப்பியது? இலங்கை. அடுத்து நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அடுத்து கச்சத்தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? தற்போது வந்து இலங்கைக்கு கொடுத்ததுனால அது இலங்கை. இந்தியா தான் இலங்கைக்கு கொடுத்தது. அடுத்து இந்திய சுதந்திரத்தின் போது காஷ்மீரின் மன்னர் யார்? ஹரி சிங். அடுத்து இந்தியா மறுசீரமைக்கப்பட்ட நாடு எது? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இந்தியாவால் மறுசீரமைக்கப்பட்ட நாடு ஆப்கானிஸ்தான். அடுத்து சிம்லா ஒப்பந்தம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா பாகிஸ்தான். அடுத்து சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? இந்திரா காந்தி. அடுத்து 9/11 தாக்குதல் எங்கு நடைபெற்றது? அமெரிக்காவில். அடுத்து ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1945. 1945. அடுத்து பின்வருவனவற்றை கருதுக. கிழக்கு நோக்கி கொள்கை என்பதற்கு கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒருங்கிணைப்பை அதிகரித்தல், மேலும் தென்கிழக்காசிய பகுதிகளில் மட்டுமே கவனத்திற்குரியது. சரி. ஆனால் கிழக்கு நோக்கி செயல்பாடு என்பது தெற்கு கிழக்கு பங்குமல்லாமல் கிழக்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை அதிகப்படுத்துதல். சரி. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை 1. அதாவது நேபாளத்தின் புதிய அரசமைப்பு 2015, கிழக்கு நோக்கி செயல்பாடு 2014, காக்டஸ் நடவடிக்கை 1988, சமஹிந்தா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு 2007. ஆப்ஷன் 1 தான் சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அண்டை நாடுகளுக்குமான பாடம். பதினொன்றாவது பாடம் சர்வதேச அமைப்புகள். சர்வதேச அமைப்புகள். இதில் முதல் கேள்வி, முதல் அஞ்சல் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சர்வதேச தகவல் தொடர்பு கழகம். சர்வதேச தகவல் தொடர்பு கழகம். அடுத்து சர்வதேச பிரச்சனைகளுக்கான பசிபிக் ஒப்பந்தம் 1902 படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? நிரந்தர தீர்ப்பாய நீதிமன்றம். அடுத்து சர்வதேச சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன். 1938 நடைபெற்ற
முனிச் மாநாடு எதனை பிரித்தது? செக்கோஸ்லோவியா. அடுத்து ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர்? ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் மறுதலிக்கும் அதிகாரத்தை கீழ்கண்ட எந்த 5 நாடுகள் கொண்டிருக்கின்றன? சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்துக. பொது சபை ஐநாவின் முக்கிய விவாத அரங்கம். பொருளாதார மற்றும் சமூக குழு யுனெஸ்கோ. கோஃபி அனன் கானா. பாதுகாப்பு சபை சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன். ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றை பொருத்துக. ஆப்ஷன் 2 அதாவது ஆசிய பிரீமியம் சர்வதேச அணுசக்தி கழகம் IAEA. அடுத்து கூடுதல் ஒப்பந்தம் ஷாங்காய் கூட்டமைப்பு SCO. அடுத்தது பிரேசிலியா தீர்மானம் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு OPEC. குயிண்டா ஓ தீர்மானம் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க கூட்டமைப்பு IBSA. அடுத்து 9வது கேள்வி மனித உரிமைகளை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்ளும் 2 சர்வதேச அரசு சாரா அமைப்புகளின் பெயரினை குறிப்பிடுக. மனித உரிமை கண்காணிப்பகம், சர்வதேச பொது மன்னிப்பு சபை. அடுத்து கடைசி பாடம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் கடைசி பாடம் சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும். சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும். இதில் வந்து முதல் கேள்வி பாருங்க, அதாவது உலக பாரம்பரிய சின்ன பேரவையின் தலைமையகம் எங்கு உள்ளது? பாரிஸ். பாரிஸ். அடுத்து 2வது கேள்வி மனித சுற்றுச்சூழலுக்கான ஐநா பேரவை 1972 எங்கு நடைபெற்றது? ஸ்டாக்ஹோம். ஸ்டாக்ஹோம். அடுத்த 3வது கேள்வி அதாவது உலக சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான ஆணையத்தின் தலைவர் குரோ ஹெர்லம் புருன்லேண்ட். அடுத்து
அடுத்த கேள்வி என்ன? உலக பூர்வக்குடிகள் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. அடுத்து, டேஸ் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம்? டேஸ் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம்? கொச்சின் சர்வதேச விமான நிலையம். அடுத்து, எதிர்காலம் நம் விருப்பம் ஆவணம் எதை குறிக்கிறது? Rio+20. அடுத்து, மான்ட்ரியல் ஒப்பந்த விதிமுறைகள் எது குறித்து உருவானது? ஓசோன் படலம். ஓசோன் படலம். அடுத்து, தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2010. 2010. அடுத்து, ஜாவா பழங்குடியின மக்கள் எங்கு வாழ்கிறார்கள்? அந்தமான் தீவுகள். அந்தமான் தீவுகள். அடுத்து, உலக சதுப்பு நில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2. பிப்ரவரி 2. நன்றி.